தமிழ்நாட்டில் இன்று 1000 முதல்வர் மருந்தகங்கள் திறக்கப்பட்டிருக்கு. அதில் டி நகர் பாண்டி பஜாரில் இருக்கக்கூடிய ஒரு முதல்வர் மருந்து இங்கே இருக்கக்கூடிய மெடிசன்ஸுக்கு இன்னைக்கு 25% ஆஃபர் சொல்லியிருக்காங்க. மேலும் இது ஜெனரிக் மெடிசன், அதுக்கப்புறம் பிராண்டட் மெடிசன்ஸ் எல்லாத்துக்குமே 25% கிடைக்கும் சொல்லியிருக்காங்க. இங்கே மெடிசன்ஸ் இல்லாமல் ஓடிசி என்று சொல்லக்கூடிய பொருட்களும், அதாவது மருத்துவ பயன்பாட்டிற்கு டாக்டரோட பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாத பொருட்களுமே வச்சிருக்காங்க. அதுக்குமே 25% சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்த்தோன்னா இங்கே வந்து கிரேப் வாட்டர் இருக்குது, குழந்தைங்களுக்கு கொடுக்குற கிரேப் வாட்டர். அதோட விலை வந்து 90 ரூபாய். வெளி மார்க்கெட்டில் நம்ம வாங்குறப்போ அதோடைய ரேட் வந்து 90 ரூபாய். ஆனால் இங்கே அது வாங்குறப்போ 68 ரூபாய். அந்த 22% அதோட டிஸ்கவுண்ட் வந்து செல்லுபடி ஆகும்னு சொல்கிறாங்க. குறிப்பாக நம்ம பார்க்கும்போது ஜெனரிக் மெடிசன், பிராண்டட் மெடிசன் இது ரெண்டுக்குமான வேறுபாடு பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஜெனரிக் மெடிசன் அப்படின்னா ஒரு பிராண்டடான ஒரு கம்பெனி ஒரு ஃபார்முலாவை கிரியேட் பண்ணி அதில் அந்த ஜெனரிக் மூலமாக தயாரிக்கப்படக்கூடிய அந்த மருந்துகளை அவங்க தயாரிப்பாங்க. அது வந்து அந்த பிராண்ட் மெடிசனாக தான் இருக்கும். அந்த பிராண்ட் மெடிசனுக்கான அந்த பேட்டன் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க அதை எல்லா மற்ற நிறுவனங்களும் தயாரிக்கிற அளவுக்கான அந்த காலாவதியான பிறகு அந்த மற்ற நிறுவனங்கள் எல்லாமே தயாரித்து அதை பொது மருத்துவ பயன்பாட்டிற்கு கொடுக்கும் விதமாக அது இருக்கக்கூடிய அந்த மருந்து பொருட்களை தான் ஜெனரிக் மெடிசன் சொல்கிறாங்க. இது ரொம்ப நீடாக இருக்கக்கூடிய அந்த டேப்லெட்ஸாக சொல்லலாம். எடுத்துக்காட்டாக பார்த்தோம்னா இப்போ பாராசிட்டமல்ங்கிறது ஒரு ஜெனரிக் மெடிசன். இதை வந்து பல்வேறு நிறுவனங்கள் பாராசிட்டமலோட கான்ஃபிகரேஷன், அதாவது இந்த கெமிக்கலுடைய இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி எவ்வளோ கெமிக்கல்ஸ் இருக்கணும் அப்படின்றது எல்லாத்தோட ஃபார்முலா யூஸ் பண்ணி எந்த கம்பெனி வேணாலும் அதை தயாரிக்கலாம். அது ஜெனரிக் மெடிசன், பொது மருத்துவம் கீழே வந்துடும். அதே மாதிரி இப்போ டோலோ எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து ஒரு பிராண்டட், அதுவும் பாராசிட்டமலோட கான்ஃபிகரேஷனில் இருக்கக்கூடிய ஒரு மாத்திரை தான். டோசேஜும் சேமாக தான் இருக்கும். ஜெனரிக் மெடிசனுக்கும் பிராண்டட் மெடிசனுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா, பிராண்டடாக இருக்கக்கூடிய அந்த மாத்திரைகள் வந்து ஜெனரிக்காக மேபி ஒரு சில மருத்துவர்கள் கிடைக்காது. இருந்தாலும் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி வந்துருக்கக்கூடிய ஜெனரிக்கில் வந்து அதே அளவிலான கெமிக்கல் கான்ஃபிகரேஷனோட அந்த கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி தான் அந்த மாத்திரைகள் இருக்கும். அதே அளவு எப்படி பயன்பாட்டுக்கு இருக்கோ, ஒரு பிராண்டட் மெடிசன் எப்படி பயன்பாட்டில் இருக்கோ, அது எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துவோ அதே அளவு தான் இதுவும் நோய்க்கு எதிராக வந்து ஜெனரிக் மெடிசனும் தாக்கத்தை ஏற்படுத்தும். பொதுவாக மார்க்கெட்டில் ஜெனரிக் மெடிசனுடைய விலைகள் வந்து ரொம்பவுமே குறைவாக இருக்குமா. இப்போ மார்க்கெட்டில் ஒரு பொருளுடைய பிராண்டட் மெடிசனோட விலை வந்து 100 ரூபாய் இருந்ததுன்னா கிட்டத்தட்ட 50% குறைவாக தான் ஜெனரிக் மெடிசனுடைய ரேட்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் முதல்வர் மருந்தகத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய ஜெனரிக் மெடிசன், ஏற்கனவே விலை குறைஞ்சிருக்கக்கூடிய ஜெனரிக் மெடிசனுக்கு 25%, பிராண்டடாக இருக்கக்கூடிய பொருட்கள், அதாவது இப்போ ஒரு பிராண்டிங் மூலமாக வச்சிருந்து தயாரிக்கப்படக்கூடிய அந்த மெடிசன்ஸோடைய ரேட்டுமே 25% வரைக்கும் குறைச்சி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இங்கே சித்தா, ஆயுர்வேதா, இந்தியன் மெடிசன்ஸும் இங்கே இருக்குது. அதுக்குமே 25% டிஸ்கவுண்ட் சொல்லியிருக்காங்க. மருத்துவ பயன்பாட்டிற்கு மற்றும் நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய அந்த மருத்துவ பொருட்கள் இருக்கக்கூடியதில் டெட்டால் சோப் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம், அந்த சோப்புக்குமே வந்து இப்போ 44 ரூபாய் அதோட வெளியில் மார்க்கெட் இருந்ததுன்னா இங்கே 25% அதோட அந்த ரேட்டையும் வந்து குறைச்சி தான் இங்கேருந்து சேல் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு காலையிலேருந்து இங்கே வரக்கூடிய மக்கள் அவங்க யூஸ் பண்ணுற டேப்லெட்ஸ் என்ன பிராண்ட், அந்த பிராண்டான மாத்திரைகள் வந்து இங்கே கிடைக்குதா, அதுக்கு 25% டிஸ்கவுண்ட் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. குறிப்பாக ஒரு மாதத்துக்கு அத்தியாவசிய தேவையாக மருத்துவ பொருட்கள் தேவைப்படுறதாக அவங்க சொல்லியிருக்காங்க. குறிப்பாக நீரிழிவு நோய் மற்றும் சர்க்கரை நோய் டயாபெட்டிஸ் பேஷண்ட் சொல்லுவோம். அவங்க அதிக அளவிலான மாத்திரைகளை தொடர்ச்சி எடுத்துக்கொள்ளக்கூடிய தேவை இருக்குது. அதே மாதிரி பிளட் ப்ரெஷர் இருக்கக்கூடியவங்க, ரத்த அழுத்தம் காரணமாக பாதிப்பு மாத்திரைகள் எடுக்க வேண்டிய தேவைகள் இருக்கு. அவங்க மாதந்தோறும் எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த மருந்து பொருட்கள் எல்லாத்தையுமே இங்கே வந்து கேட்குறாங்க. அது மூலமாக 25% கிடைக்கும். ஒவ்வொரு மாத்திரைக்குமே 25% இருக்குது. இப்போ ஒரு ஷீட் எடுத்துக்கிட்டாங்க, ஒரு அட்டை மாத்திரை எடுத்துக்கிட்டாங்கன்னா அதுக்குமே 25% டிஸ்கவுண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதற்கட்டமாக தான் இது 1000 முதல்வர் மருந்தகங்கள் திறக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போது அடுத்த கட்டமாகவும் இன்னும் மருந்தகங்கள் திறக்கப்படும் அறிவிப்பு வெளியாக இருக்குது. இப்போ பொதுமக்கள் நிறைய இங்கே வர தொடங்கியிருக்காங்க.